இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மிகவும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நமக்கு தருகிற எந்த தருணங்களும் தற்செயல் அல்ல. இப்பொழுதும் ஆண்டவர் எதிர்பார்ப்போடு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை ஒவ்வொருவரிலும் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். இப்பொழுது நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து இந்த வேலையை துவக்குவோம். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்பிற்காக நன்றி சொல்லுகிறோம். இறங்கி ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, இன்று நாம் சிந்திக்கும்படி நான் தெரிந்து கொண்ட தலைப்பு துணை செய்கிற கர்த்தர். நமக்கு துணை செய்கிற கர்த்தர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 13, 14 வசனங்களை பாருங்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, ஆமென், அல்லேலூயா, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் யார்? நமக்கு துணை நிற்கிற ஆண்டவர். அநேக பயங்கள் நம்மை அழுத்துகிறது. நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா பயங்களையும் நீக்கி நமக்கு தைரியத்தை கொடுக்கும்படி ஆண்டவர் இப்பொழுதும் மிகவும் சமீபமாய் வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே என்று சொல்லுகிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் நமக்கு துணை நிற்பது நமக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. எனக்கு யாரும் இல்லையே, யாராவது எனக்கு துணையா இருந்தால் நலமாயிருக்குமே என்று நாம் கலங்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் வாழுவதற்கு நமக்கு சரீரத்தை ஆயத்தம் பண்ணின கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 7வது வசனத்தை படிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், அல்லேலூயா, ஆகையால் நான் வெட்கப்படேன். ஆண்டவர் நமக்கு துணை செய்யும் போது எப்படி நமக்கு அந்த வெட்கம் வரும்? வேதம் நமக்கு சொல்லுகிறது, நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். எனக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகவே நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். எவ்வளவு ஒரு பலமான நம்பிக்கை. மறுபடியும் பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 9வது வசனத்திலே, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், அல்லேலூயா, என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஏனென்றால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பும் போது எதற்காக அனுப்பினாரா? யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே, அல்லேலூயா, உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆகவே தேவன் நமக்கு துணை செய்தால் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஏனென்றால் நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய அக்கிரமங்களை ஆண்டவர் சிலுவையில சுமந்து அந்த ஆக்கினைக்கு நம்மை நீங்களாக்குகிறார். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு துணை செய்வது எவ்வளவு மேன்மை. நாம் வெட்கப்படுவதற்கு அல்ல, நிமிர்ந்து நிற்பதற்கு ஆண்டவர் இரக்கம் செய்கிறவராய் இப்பொழுதும் நமக்கு மிக சமீபித்து வந்திருக்கிறார். நாம் சங்கீதங்களின் புத்தகம் 86வது சங்கீதம் 17வது வசனத்தை நாம் படிக்கும்போது பாருங்கள். சங்கீதம் 86:17, கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை. ஆண்டவருடைய ஒரு பெயரே தேற்றரவாளன், அல்லேலூயா. அவர் நம்மை தேற்றுவதற்கு அடையாளமாக தேற்றரவாளனாக வருகிறார்.
நமக்கு துணை செய்கிறதற்கு அடையாளமாக தேற்றரவாளனாக வருகிறார். வேதம் சொல்லுகிறது, என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு. ஆகவே பகைஞர் வெட்கப்படுகிறார்கள். ஆண்டவர் நமக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் என்று கேட்கிறார். ஆண்டவர் அந்த அடையாளத்தை நமக்கு காண்பிக்கிறார். ஆகவே ஆண்டவர் யார்? நமக்கு துணை செய்து நம்மை தேற்றுகிறவராக அவரை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 86:5 பாருங்கள். ஆண்டவரே, நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் என்கிற பதத்தை கவனியுங்கள். ஆண்டவரை கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறார். அவர் கிருபையின் ஆவியானவர் தேற்றரவாளனாக நம்மை தேற்றுகிறார், நமக்கு துணை செய்து. 16வது வசனத்திலே பாருங்கள், என்மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும், உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியாளின் குமாரனை இரட்சியும் என்று ஆண்டவரிடத்திலே அவர் இரக்கம் கேட்கிறார். ஆண்டவர் இறங்குகிறதை நாம் படிக்கிறோம். ஆண்டவர் இறங்குகிறவர் ஏன் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரத்தில் பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கிறேன் பாருங்கள். உன்னை உண்டாக்கினவரும், ஆண்டவர் யார்? நமக்கு துணை செய்கிற இவர் யார்? உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும். தாயின் கர்ப்பத்திலேயே உருவாக்கினவர் என்று அவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது அவர் யார்? நமக்கு துணை செய்கிறவர். 3வது வசனத்தை படிக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார், தம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். எதற்கு தெரியுமா? மகனே, நான் உனக்கு துணை செய்ய விரும்புகிறேன். மகளே, நான் உனக்கு துணை செய்ய விரும்புகிறேன். நான் உன்னை திக்கற்றவனாக விடமாட்டேன். நான் உன்னை திக்கற்றவளாக விடமாட்டேன். நான் உன்னிடத்தில் வருவேன், உனக்கு துணை செய்வேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆதியாகமத்தின் புத்தகம் 49வது அதிகாரத்தை நாம் படிக்கும்போது பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 49வது அதிகாரம் 25வது வசனத்தை நான் படிக்கிறேன், கவனியுங்கள். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். அவர் உனக்கு துணையாயிருப்பார். ஆகவே உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. எப்படி ஆயிற்று? ஆண்டவர் நமக்கு துணையாயிருந்தால் எப்படி ஆயிற்று பாருங்கள். 22வது வசனத்தில் இருந்து நான் படிக்கிறேன். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஆமேன். அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானான். எப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவர் துணை நின்று மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லுகிறார் என்று பாருங்கள். எதிர்பார்ப்போடு இந்த மண்ணிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு யோசேப்பை கனிதரும் செடியாக, எந்த நிலையில்? மிகவும் எல்லாரும் மனமடிவாக்குகிற நிலையில் ஆண்டவர் அவனை உயர்த்துவாரானால் நமக்கு இரக்கம் செய்ய மாட்டாரா? ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்பிற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய இரக்கத்தை தாரும். எல்லாருடைய வாழ்விலும் ஆண்டவர் யோசேப்புக்கு செய்ததை போல யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன என்று சொல்லுகிற அளவுக்கு உயர்த்தும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.